வணக்கம் மாணவர்களே. மதராசப்பட்டினம் வந்து முதல் பகுதி பார்த்தோமா. இப்போ வந்து பகுதி 2 பார்க்க போகிறோம். சரியா? பக்க எண் வந்து 108 பார்த்துக்கோம். சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து 27/8/1639 நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள தலைவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னப்பர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து 2 மகன்கள் வந்திருக்காங்க. 22/8 தான் வாங்கியிருக்காங்க. சரியா? கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. இந்த கிழக்கிந்திய நிறுவனம் வந்த பிறகு அந்த இடத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நகரத்தை வந்து சீரமைச்சிருக்காங்க. சரியா? சீரமைச்சோன்னா சரி பார்த்துருக்காங்க, இருக்கிறத விட கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அந்த சென்னை கோட்டையை சுற்றியுள்ள கிராமங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இதோட நகரத்தோடு இணைச்சு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து நகரம் உருவாக்கம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே இருந்த பகுதியை வந்து வெள்ளையர் நகரம், அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தங்கி இருந்ததுனால அதை வெள்ளையர் நகரம் சொல்லியிருக்காங்க. கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைந்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம். இப்போ வந்து அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து உள்ளே இருந்தவங்களுக்கு வந்து வெள்ளையர் நகரம் சொல்லியிருக்காங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு கருப்பர் நகரம். உள்ளே இருந்தவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இருந்திருக்காங்க. வெளியே இருந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து பணி தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு வந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்களும் வணிகர்களும் இருந்திருக்காங்க. அந்த பகுதியை வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விரு பகுதிக்கும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம் எனப்பட்டது. இப்போ வந்து அந்த வெள்ளையர் நகரத்தையும் கருப்பர் நகரத்தையும் இணைஞ்ச பகுதி, 2 பகுதியும் இணைஞ்சது தான் வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தை செய்த காரணத்தினால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்களின் சென்னை நோக்கி வந்தனர். அந்த கிழக்கிந்திய நிறுவனம் வந்து இங்கே கோட்டையை உருவாக்கி பெரும்பாலானவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, துணி வாணிபம் செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெசவாளர்களும் சென்னைக்கு வந்திருக்காங்க. சரியா? அவர்களால் வண்ணாரப்பேட்டை, வண்ணத்துக்காரன்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகள் தோன்றின. இந்த நெசவாளர்கள் வந்ததுனால அந்த பகுதி வந்து வண்ணாரப்பேட்டையும் சிந்தாதிரிப்பேட்டையும் வண்ணத்துக்காரன்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 தோன்றியிருக்கு. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. இந்த கோட்டை உருவாக்கத்துக்கு பிறகு தான் இந்த ஊர் இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கிராமங்கள் திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இணைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகளை சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டது. இப்போ வடசென்னை பகுதிகள் ஃபுல்லாக மதராசப்பட்டினம்னு சொல்லியும், தென் சென்னை பகுதிகள் ஃபுல்லாக என்னது, தென் சென்னை பகுதிகள் வந்து சென்னைப்பட்டினம் சொல்லியிருக்காங்க. சரியா? இது 1 வேர்டில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அடுத்து வந்து பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்று நம் சென்னையாக ஆகியிருக்கிறது. முதல்ல வந்து வட சென்னை பகுதி வந்து மதராசப்பட்டினமும் தென் சென்னை வந்து சென்னைப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இணைஞ்ச பிறகு மதராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மெட்ராஸ் ஆகி இன்று வந்து சென்னை வந்து மாறியிருக்கு. அந்த சென்னை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா, அப்போது இருந்த அறிஞர் அண்ணாதுரை, முதலமைச்சராக இருந்தவர் வந்து அறிஞர் அண்ணாதுரை. அவர் தான் மெட்ராஸ் இருந்த சென்னையை வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. சரியா? அடுத்தது வந்து நகராட்சி மாகாணம். 1646 ஆண்டில் கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000 கோடி வந்து இருந்திருக்கு. இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1288 சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்படி நிறைய இருந்ததுனால தான் தனி நகராட்சி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நகரம் வந்து உருவாகியிருக்கு. சரியா? அடுத்து வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினர். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்வதற்காகவும் வாணிபம் செய்வதற்காகவும் தான் என்ன செஞ்சுருக்காங்க, தென்னிந்தியாவில் உள்ள பல பகுதிகளை வந்து இணைச்சு ஒரு நகரமாக என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றியிருக்காங்க. எலியேல் அதன் முதல் தலைவரானார். ஃபஸ்ட்டு வந்து சென்னை மாகாணத்தில் வந்து தென்னிந்தியாவில் வந்து பெரும்பாலும் உள்ளடக்கி சென்னை மாகாணம் உருவாகியிருக்கு. அதில் முதல்ல வந்து அந்த நகராட்சி தலைவராக இருந்தது யார் அப்படின்னா, எலியேல் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு. அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் வந்து சென்னை மாகாணத்தின் தலைவரானார். ஃபஸ்ட்டு எலியல் வந்து, அடுத்து வந்து தாமஸ் பிட் வந்து தலைவராயிருக்காரு. தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர். சென்னையின் பொற்காலம் வந்து யாருடைய காலத்தில் அப்படின்னு 1 வேர்டு கேட்டால் எழுதிக்கோ. தாமஸ் பிட் காலத்தில் தான் சென்னை வந்து ஒரு பொற்காலமாக என்ன செஞ்சுருக்கு, விளங்கியிருக்கு. சரியா? அடுத்து வந்து
பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயர் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கு முதன்மை களமாக அமைந்தது. இப்போ வந்து சென்னையோட தென்னிந்தியாவில் பல பகுதிகளை வந்து இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிகார மையமாக ஆட்சி செய்யக்கூடிய இடமாகவும் சென்னை வந்து இருந்திருக்குது. அப்போ வந்து விடுதலை வந்து இயக்கத்துக்கு முதன்மை களமாக இருந்த இடமும் வந்து இந்த சென்னை தான் இருந்திருக்கு. சரியா? அடுத்தது வந்து அறிவின் நகரம். இன்று சென்னையில் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டன. இன்றைக்கி சென்னையில் வந்து புகழ்பெற்ற நிறுவனங்கள் வந்து யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களால் தான். 18ஆம் நூற்றாண்டில் சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. ஃபஸ்ட்டு வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஐரோப்பிய முறைப்படி தான் நம்ம கல்வி வந்து இங்கே வந்து உருவாக்கியிருக்காங்க. 1715 உருவான புனித மேரி தோமாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியாகும். அதுக்கடுத்து 1715 வந்து அந்த புனித மேரி தோமாலய பள்ளி வந்து ஆசியாவில் எப்படி அந்த கல்வி முறை கற்றாங்களோ அதன்படி என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே வந்து பின்பற்றியிருக்காங்க. அடுத்து வந்து 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின. 18ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஓரளவு என்ன செஞ்சுருக்கு, பள்ளி நிறைய உருவாகியிருக்கு. 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறித்தவ கல்லூரி, 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி, பின்னாளில் மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. இந்த சென்னையோட கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவமான வாய்ந்த கல்லூரிகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை கோட்டை கல்லூரி, கிறித்தவ கல்லூரி, அடுத்து வந்து பிரசிடென்சி பள்ளி. இதுதான் என்ன செஞ்சுருக்கு, கல்வி வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாற்றிய பள்ளி கல்லூரிகள். சரியா? அடுத்தது வந்து பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு வேறாக இருந்தது 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும்பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகமும் 1857 உருவாக்கப்பட்டது. அந்த சென்னை பல்கலைக்கழகம் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1817ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1917 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனமாகும். ஃபஸ்ட்டு வந்து 1857 வந்து சென்னை கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு 1914 வந்து பெண்களுக்காக ராணிமேரி கல்லூரி என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி ஆகும். இப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய எந்த பண உதவியும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது அந்த பச்சையப்பன் கல்லூரி. மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்விக்கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின. அதுக்கப்புறம் தான் எனது தனித்தனியாக ஆசிரியர்களுக்கு, உடற்பயிற்சிக்கு, கலை, அழகு கலைக்கு, அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பள்ளி ஆரம்பித்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரும் புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணையாக நின்றன. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து அறிவு வளர்ச்சிக்கு துணையாக நின்றது என்ன அப்படின்னா அந்த அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம். சரியா? அதுதான் தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும். இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்தோ சாரசானிய கட்டடக்கலை அப்படின்னா என்ன, இந்த கொஸ்டின் வந்து 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. புக்குக்கு பின்னாடி இருக்குது, இது மிகவும் முக்கியமானது. சரியா? இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை. இந்த இந்தோ சாரசானி கட்டடக்கலை வந்து எதை பின்பற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னா முகலாய கட்டடக்கலை, முகலாயர்களுடைய தாஜ்மஹாலை பின்பற்றி பிரித்தானிய கட்டடக்கலை மூலம் இது வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. இந்திய பாரம்பரிய பணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இப்பாணியில் 1766 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை ஆகும். இந்த முகலாய கட்டடக்கலையும் பிரித்தானிய கட்டடக்கலை முறைப்படியும் நம்ம இந்திய பாரம்பரியப்படியும் 1766 வந்து கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் தான் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரண்மனை. சரியா? சென்னையில் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் நிலையம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றன இந்திய சாரசனி கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. இப்போ இந்திய சாரசானி கட்டடக்கலை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 மதிப்பெண்கள் வினாக்களில் கேட்கலாம். அப்படி கேட்டால் எது அப்படின்னா சாரசானி கட்டடம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், இதெல்லாம் எழுதிக்கோ. இந்தோ சாரசானி கட்டடக்கலை விரிவாக்கம் பொருள் தருக அப்படின்னு கேட்டால் இதை முகலாய கட்டடக்கலையில் ஸ்டார்ட் பண்ணி சேப்பாக்கம் அரண்மனை வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும்.
இது வந்து ரிவிஷன் சொல்லணும்னா நீ வந்து என்ன செய்ய வேண்டாம், வீடியோ மாத்திரம் பார்த்துக்கோ. கொஸ்டின் ஆன்சர் வந்து என்ன செய்ய வேண்டாம், எழுதி அனுப்ப வேண்டாம். மீதி பகுதி வந்து அடுத்தட பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.